guys, welcome to Wisdom Technique channel. இனி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் சூன் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பிசியில் காட்டிச்சுன்னா வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கிளராக போகலாமா? வாங்க வீடியோ கிளராக போகலாம். ஓகே guys, இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லைசன்ஸோட எக்ஸ்பயர் வந்து இனிமேல் காட்டுவோன்னா இதுக்கு என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன்னா வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு டாஸ்க் மேனேஜர் போய்டுங்க. டாஸ்க் மேனேஜர் போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போயிட்டு நீ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து அது என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எண்டு டாஸ்க்கு கொடுத்துருங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பிளாக் ஸ்க்ரீன் தான் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபைலுக்கு போயிட்டு ரன் நியூ டாஸ்க் கொடுத்துட்டு explorer.exe இது டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரியேட்டு இன்னொன்று வந்துடுச்சு. ஓகே, இப்போ இது எண்டு டாஸ்க் கொடுத்துருங்க. இது எண்டு டாஸ்க் கொடுத்தோன்னே இது கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இப்போ ஒரு கோடு எழுதுகிறேன். அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து slmgr ஸ்பேஸ் -rearm. ஓகே, ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம். ஓகே, இங்கே வந்து இப்போ வந்து விண்டோஸ் ஸ்கிரிப்ட் ஹாஸ்டில் வந்து என்ன கேட்டிருக்குன்னா வந்து எரர் 0x த ஆக்சஸ் டினைட் த ரிக்வஸ்ட் ஆக்ஷன் ரிக்வயர்ஸ் எவாலுவேட்டர் ப்ரிவிலேஜ் அந்த மாதிரி கேட்டிருக்கு. ஓகே, ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் தான், சப்பரும் வரும் சப்பர் வராது. ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த விண்டோஸ் இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அடுத்த இன்னொன்று மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு கீழே வந்து இதோட கோட் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன். இது வந்து ஓகே, இதோட கோடு வந்து கரெக்டாக வந்து ஜிபி கரெக்டாக சொன்னால் gpedit.msc. ஓகே, இதுதான் ரன் கோடு உள்ளது. ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெம்ப்ளேட்ஸு அது கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு விண்டோஸ் கான்ஃபிகரேஷன் அது கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு விண்டோஸ் அப்டேட்டுக்கு போகணும். ஓகே, விண்டோஸ் அப்டேட் இருக்குது அது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸு போட்டு பொறுமையாக பார்க்கணும். பிகாஸ் லைன் பை லைனாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற என்னென்னா வந்து இந்த இருக்குது ஒரு இது மாதிரி இருக்கும் ரீஸ்டார்ட் இது எழுதியிருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதை டர்ன் ஆஃப் இதாக இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா, டர்ன் ஆஃப் ஆட்டோ ரீஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அப்டேட் இன்ஸ்டாலேஷன். ஓகே, என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க என்ன வெல் பண்ணுங்க அப்ளை ஓகே கொடுக்க முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே கேஸ், நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் கற்றுக் கொடுத்துட்டேன். உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு மெத்தட்னா வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு நான் கற்றுக் கொடுத்தேன். அது ரன் கமாண்ட் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு ரன் கமாண்ட்லேயே இன்னொன்று தான் கற்றுக் கொடுத்துட்டேன். அதோட கமாண்டு தான் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரெண்டு தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இந்த ரெண்டு தான் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு விண்டோஸ் லைசன்ஸ் எக்ஸ்பயர் வந்து காட்டாது தெரியுமே டிஸ்பிளேயில். ஆனால் இது வந்து ஒன்லி எதுக்கு தான் சூட்டபிள்னா வந்து பிசி தான். ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஜென்யூன் இருக்கணும். ஜென்யூன் இல்லையானா உங்கள்கிட்ட வந்து இது வந்து வேலை செய்யாது. ஒன்லி ஜென்யூன் இருந்துச்சுன்னா வேலை செய்யும். ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் சைனிங் ஃப்ரம் பாய்.